செடியாய வல்வினைகள் தீர்க்கும் திருமாலே, நெடியானே வேங்கடவா நின் கோயிலின் வாசல், அடியாரும் வானவரும் அரம்பையிரும் கிடந்தியங்கும் படியாய் கிடந்து உன் பாலுவாய் காண்பேனே. இன்றைய பதிவில் வரக்கூடிய தமிழ் வருஷ பிறப்பு விஸ்வாவசு வருஷம். இந்த விஸ்வாவசு வருஷத்திய வருஷ பலன்களை பற்றி பார்ப்போம். விஸ்வாவசு என்றால் விஸ்வம் என்றால் உலகம், வசு என்றால் நிறைவு. விஸ்வாவசு என்றால் உலக நிறைவு என்று பொருள். ஆகவே உலகம் முழுவதும் நிறைவான அமைதி நிலைவதற்காக இடைக்காடர் என்ற சித்தர் வைத்த பெயர்தான் விஸ்வாவசு என்ற தமிழ் பெயர். அதாவது உலக நிறைவு என்பதன் பொருள். அது மங்களகரமான விஸ்வாவசு வருஷம் கும்பலக்னத்திலே பிறக்கிறது. கும்பலக்னம் என்பது கும்பம் என்றாலே பொதுவாக கலசம். கலசம் என்று சொல்லக்கூடிய லக்னத்திலே பிறக்கிறது. மிக மிக உத்தமமான லக்னம். அடுத்து இந்த வருடம் 2 பயிற்சிகள், ஒன்று குரு பயிற்சி, அடுத்து ராகுகேது பயிற்சி. இந்த 2 பயிற்சிகள் இருக்கிறது. திருக்கணிதப்படி ஏற்கனவே சனி பயிற்சி முடிந்து விட்டது. வாக்கியப்படி அடுத்த மார்ச் மாதம் தான் உங்களுக்கு சனி பயிற்சி. இருந்தாலும் திருக்கணிதப்படி என்பது வானிலை ஆராய்ச்சியின் மையமாக கொண்ட அந்த பயிற்சி தான் திருக்கணித பயிற்சி. அந்த திருக்கணித பயிற்சி சென்ற மாதமே முடிந்து விட்டது. இந்த வருடத்துல குரு பயிற்சி, ராகுகேது பயிற்சி 2 மட்டுமே. மூலம், பூராடம், உத்திராடம், உண்ணாபாத்திலே பிறந்த தனுசு ராசி நண்பர்களே, தனுசு ராசியிலே பிறந்தவர்களுக்கு இந்த வருடம் அர்த்தாஷ்டம் சனியாக சனிபான் உங்கள் ராசிக்கு 4ஆம் இடத்திலே சஞ்சாரம் செய்கிறார். ஆகவே இந்த வருடம் நண்பர்கள், உறவினர்கள் மூலமாக சிறு சிறு பிரச்சனைகள் ஏற்பட்டு பிறகு சரியாகும். ஆனால் பெரிய தோஷங்கள் ஏற்படுத்தாது. ஏனென்றால் மே மாதம் 14ஆம் தேதி வருகின்ற அந்த குரு பயிற்சியின் மூலமாக உங்கள் ராசி குருடைய பார்வை முழுவதுமாக கிடைக்கிறது. ஆகவே தெய்வ பலம் இருப்பதனால் இந்த அர்த்தாஷ்டம் சனி தோஷம் செய்யாது. ஆகவே கவலைப்படுவதற்கு ஒன்றும் கிடையாது. மேலும் சனி இருக்கும் ராசிநாதன் சனிக்கு கேந்திரத்தில் இருப்பதனாலும் அடுத்த அதிசார குரு பயிற்சியின் மூலமாக அந்த சனிபானு குரு பார்வை வருவதனாலும் நிச்சயமாக அர்த்தாஷ்டம் சனியோட தோஷம் இந்த தனுசு ராசியை பிறந்தவர்கள் இந்த வருடம் செய்யாது. மேலும் தனுசு ராசியில் பிறந்த மூலம் நட்சத்திரத்தில் பிறந்தால் திருமணம் சாதாரணமாக, மூலம் நட்சத்திரத்தில் பிறந்தால் மாமனாருக்கு ஆகாது என்ற ஒரு கருத்தின் மூலமாக திருமணம் நிறைய பேருக்கு தடைபடுகிறது. ஆனால் சாஸ்திரம் சொன்னது வேறு, வெளியில சொல்லப்படுகிறது வேறு. மூலம் 1வது பாதம் என்பது அது 1வது பாதம் மட்டுமே. மூலம் 1வது பாதம் பிறந்தால் மட்டுமே மாமனாருக்கு ஆகாது என்று ஜோதிட சாஸ்திரம் கூறுகிறது. மாமனாருக்கு ஆகாது என்றால் மாமனாரை கொன்றுவிடும் என்று அர்த்தம் அல்ல, தனக்கும் மாமனாருக்கும் ஆகாமல் போகும் என்றுதான் அர்த்தம். இந்த காலத்திலே நிறைய பேர் தனி குடும்பத்தினம்தான் செல்கிறார்கள். ஆகவே இந்த மாமனாருக்கு ஆகாது என்ற தோஷம் என்பது இப்பொழுது செய்வதற்கு வாய்ப்பு கிடையாது. மேலும் 2, 3, 4 பாதங்களை பிறந்தவர்களுக்கு மாமனார் பக்கத்தில் இருந்தாலும் எந்த தோஷமும் ஏற்படுத்தாது. அவர்கள் மாமனார் மீது மிகுந்த அன்பை செலுத்துவார்கள். அது நிறைய பேருக்கு தெரிவதில்லை. மூலம் என்றாலே அது நமக்கு சரிபட்டு வராது என்று ஒதுக்கி விடுவார்கள். அப்படி ஒதுக்கப்பட்ட மூலம் பிறந்தவர்களை கூட இந்த வருடம் நிச்சயமாக திருமணம் கைகூடும் என்று இருக்கிறது. ஏனென்றால் குருவுடைய முழு பார்வை உங்கள் ராசிக்கு வருகிறது. உங்கள் ராசிநாதனே உங்கள் ராசியை பார்வையிடுகிறார். ஆகவே இந்த குரு பார்வையின் மூலமாக மே மாதம் 14ஆம் தேதிக்கு பிறகு திருமணமாகாத வெகு காலம் தள்ளி போடப்பட்ட திருமணங்கள் கூட நிச்சயமாக நடந்து நிச்சயமாக யோகத்தை பெறுவீர்கள் என்பது உறுதி. மேலும் புதிய தொழில் முயற்சி செய்பவர்களுக்கு தொழில் முயற்சிகள் தாராளமாக செய்யலாம், அதில் வெற்றியை பெறுவீர்கள். முக்கியமாக எக்ஸ்போர்ட் தொழிலில் ஈடுபட்டவர்களுக்கு நல்ல தொழில் வாய்ப்பு பிரகாசமாக இந்த வருடம் அமையும். கடந்த வருடத்தில் எக்ஸ்போர்ட்டில் திடீர் தொய்வு ஏற்பட்டது. இந்த தொய்வு இந்த வருடம் மே மாதத்திற்கு பிறகு ஏற்படாது. தொய்வான எக்ஸ்போர்ட் தொழில் கூட மே மாதத்திற்கு பிறகு நிச்சயமாக நல்லபடியாக நடக்கும். இந்த வருடம் உத்தியோகஸ்தர்களுக்கு பதவி உயர்வு கிடைக்கும். அதன் மூலமாக இடமாற்றங்கள் ஏற்படும். அந்த மாற்றங்கள் நல்ல மாற்றங்களாகவே அமையும். திருமணமாகாத ஆண்களுக்கும் பெண்களும் திருமணம் கைகூடுவதனால் குடும்பத்தில் குதூகலம் இருக்கும், சந்தோஷம் இருக்கும். இந்த வருடம் குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு மருத்துவ உதவி இல்லாமலேயே குழந்தை பாக்கியம் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. இந்த வருடம் வீடு மனை வாங்குவதற்காக முயற்சிகள் செய்யுங்கள், நிச்சயமாக அது நல்லபடியாக நடக்கும். புதிய வாகனங்களை வாங்கி கொள்ளலாம். அதன் மூலமாக குடும்பத்தில் சந்தோஷம் ஏற்படுத்தி கொடுக்கும். பெண்களுக்கு நல்ல ஏற்றத்தை தருகின்ற ஆண்டாக இந்த ஆண்டு இருக்கிறது. கணவன் மனைவிக்குள்ள இந்த பிரச்சனைகள் தீர்ந்து நன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்கும். கணவன் மீது மிகுந்த அன்பை செலுத்துவீர்கள், அவரும் உங்கள் மீது மிகுந்த அன்பை செலுத்துவார்கள். பரஸ்பரம் நட்பு ஏற்படும். கடந்த காலங்களில் இருந்த கருத்து வேற்றுமைகள் எல்லாம் அகன்று இந்த வருடம் நல்ல சந்தோஷத்தையும் அமைதியும் பெறுவீர்கள். உங்களுடைய குழந்தைகளும் நல்ல முன்னேற்றத்தை அடைவார்கள். குழந்தைகளை முன்னேற்றம் பார்த்து நீங்களும் சந்தோஷப்படுவீர்கள்.
இந்த வருடம் விவசாயிகள் எதை பயிரிட்டாலும் நல்ல மகசூல் பெறுவீர்கள். அரிசி தவிர மற்ற எல்லா தானியங்களும் உங்களுக்கு முன்னேற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கும், நல்ல வருமானத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். உங்கள் பயிர்களுக்கு நல்ல விலையும் கிடைக்கும். அதன் மூலமாக நல்ல லாபத்தை பெற்று அருகில் இருக்கின்ற விவசாய நிலத்தையும் வாங்கக்கூடிய அந்த சூழ்நிலை உங்களுக்கு ஏற்படுகிறது. இந்த வருடம் வயதானவர்கள் எந்த இடங்களுக்கு சென்றாலும் நல்ல தரிசனம் கிடைக்கும். தெய்வ ஸ்தலங்களுக்கு யாத்திரைகளை செய்வீர்கள், நல்ல தரிசனம் கிடைக்க பெறுவீர்கள். வெளிநாடு யாத்திரைகள் செல்வதற்காக கூட முயற்சிகள் செய்தால் வெளிநாடு யாத்திரை உங்களுக்கு வெற்றியை ஏற்படுத்தி கொடுக்கும். இந்த வருடம் மாணவர்கள் நல்ல மதிப்பெண்களை பெறுவார்கள், நல்ல கல்லூரிகளை இடம் கிடைக்க பெறுவார்கள். நீட் தேர்வு எழுதுவார்கள், செலவில்லாமல் மருத்துவம் படிக்கக்கூடிய அந்த வாய்ப்பு உங்களை தேடி வரும். இந்த வருடம் படித்த மாணவர்களுக்கு உடனடியாக வேலை வாய்ப்பும் கிடைக்கும். அந்த வேலை வாய்ப்பு வெளியூர் அல்லது வெளிநாட்டில் அமைவதற்கான வாய்ப்புகள் அல்லது வெளிநாட்டு கம்பெனியில வேலை வாய்ப்பு கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறது. வேலை செய்யும் இடத்தில் வேலை பளு மிக அதிகமாக இருந்தாலும் சலிக்காமல் வேலை செய்யுங்கள். அதற்குரிய ஊதியம் உங்களுக்கு நிச்சயமாக கிடைக்கும். உங்கள் வீட்டில் இருக்கிற தாத்தா பாட்டி போன்றவர்களுடைய அனுகூலம் உங்களுக்கு இருக்கிறது. உங்கள் ராசிக்கு 6ஆம் இடத்தை சனி பகவான் பார்வையிடுவதனால் எதிரிகளை வெல்லக்கூடிய பரிபூர்ண ஆற்றல் உங்களுக்கு கிடைக்கும். மேலும் உங்கள் ராசிக்கு தொழில் ஸ்தானமான 10ஆம் இடத்தில் சனியில பார்வை இருக்கிறது. தொழில்துறையில ஆரம்பத்தில் தாமதம் ஏற்படும். தாமதம் ஏற்படுகிறதே என்ன ஆகுமோ என்று பயப்பட வேண்டாம். எதிர்காலம் உங்களுக்கு சிறப்பாக அமைந்தனால் தாமதம் விலகிவிடும். உங்கள் ராசிக்கும் சனியுடைய பார்வை இருக்கிறது. ஆகவே திருஷ்டி மிக அதிகமாக இருக்கிறது. உங்கள் செயல்பாடுகள் முன்னேற்றங்களை ஒரு காரியம் நடப்பதற்கு முன்பாக வெளியில சொன்னால் தடைகள் ஏற்படும். ஆகவே சொல்லாமல் செய்யக்கூடிய காரியங்கள் வெற்றி ஏற்படுத்தி கொடுக்கும். கடந்த காலங்களில் நீங்கள் செய்த அந்த பூஜைகளுக்கெல்லாம் இந்த வருடம் நல்ல பலன்களை ஏற்படுத்தி கொடுக்கும். கடந்த காலம் நீங்கள் உழைத்த உழைப்புகளுக்கெல்லாம் இந்த வருடம் நல்ல ஊதியம் கிடைக்கும். பழைய பாக்கிகள் வசூலாகும். நல்ல யோகத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். இந்த வருடம் ராஜாவாக வரக்கூடியவர் சூரியன். அந்த சூரியன் உங்களுக்கு பாக்கியாதிபதியாக இருக்கிறார். ஆகவே நல்ல பாக்கியத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். உங்களுக்கும் உங்கள் தந்தைக்கும் இருந்த கருத்து வேற்றுமைகளும் அகன்று பரஸ்பரம் நட்புடன் திகழ்வீர்கள். உங்கள் தாய்க்கு உடல் வலி, மூட்டு வலிகள் ஆகியவை ஏற்பட வாய்ப்பு இருக்கிறது. அவருடைய ஆரோக்கியத்தில் சிறிது அக்கறை தேவை. அதற்கு தகுந்த மருத்துவம் கொடுத்தால் அவர்களும் ஆரோக்கியத்தை அடைவார்கள். நண்பர்கள் உறவினர்கள் மூலமாக சிறு பிரச்சனைகள் வந்தாலும் பேசி தீர்த்து கொள்ளலாம். அதன் மூலமாக சந்தோஷத்தை அடைவீர்கள். இந்த வருடம் பெண்களுக்கு ஒரு ஏற்றத்தை தருகின்ற ஆண்டாக இருக்கிறது. உங்கள் கணவன்மார்களுக்கு யோகத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். பிரச்சனைகள் குறைந்துவிடும். இந்த வருடம் ஆதாயம் விரயம் என்ற பட்சத்திலே தனுசு ராசி இருப்பவர்களுக்கு ஆதாயம் 5 பங்கு, விரயம் 5 பங்கு. எவ்வளவு வந்தாலும் அதற்குரிய செலவுக்கு ஏற்ற வருமானம் ஆகியவை கிடைக்கும். இந்த வருடம் நீங்கள் செய்ய வேண்டிய பரிகாரம், நீங்கள் இருக்கின்ற ஊரிலேயே பிரதி சனிக்கிழமை சனி பகவானுக்கு நல்லெண்ணெய் தீபம், ஆஞ்சநேயருக்கு நெய் தீபம் வைத்து விட்டு வாருங்கள். எந்த தோஷம் ஏற்படுத்தும் இந்த வருடம் முழுமைக்கும் உலக நிறைவு என்று சொல்லக்கூடிய விசுவாச வருஷத்திலே அமைதியும் சூழ்நிலையும் யோகமும் பெற்று 75% நன்மைகளை பெற்று சுகத்தை அனுபவிப்பீர்கள் என்பது உறுதி.